ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் இணைப்பில் இணைக்கிறாரு, அவரோட பேசலாம். சார், நீங்கள் தொடர்ச்சியாக தாவேகா அவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸு, அவங்களுடைய அந்த அடுத்த கட்டம் இதெல்லாமே நீங்கள் நிறைய பேசிட்டு வரீங்க. இப்போ இந்த பேரவையில் முதல்வர் உரை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வார்னிங் மாதிரி சொல்லியிருக்காரா, தொட்டவங்களையோ விட மாட்டோன்னு, இல்லை நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறாரா? முதல்ல ஒரு காலத்துல கச்சத்தீவுன்னு சொன்னா திமுக எம்எல்ஏ எல்லாம் ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வெளில ஓடிடுவாங்க. இப்ப அதே ஐ திங்க் இனிமேல் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா திமுக உறுப்பினர்கள் வெளில ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ஃபண்ட். ஆமா, அது அந்த ஆட்சியில கச்சத்தீவு, இந்த ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட். இன்றைக்கு முதலமைச்சர் முழு அரசியல் எல்லாம் பேசியிருக்காரு. அவர் திட்டங்கள் பத்தி கொஞ்சம் பேசிட்டு நேத்தி அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க பதிலடி கொடுத்திருக்காரு. நீங்க என்ன சொன்னீங்க? அவர் பேசவே மாட்டேன்டார் சொன்னீங்க. ஒரே நாள் பேசினாரு, உங்களை எல்லாம் ஓட வச்சுட்டாரு. இதுதான் உண்மை. ஓட வச்சுட்டாருன்ற வார்த்தை தப்பான வார்த்தையா இருக்கலாம். பட் எல்லா எம்எல்ஏவும் அங்க நிக்க முடியல, எல்லாம் வெளில தானே போனோம், வெளிநடப்பு தானே செஞ்சாங்க. சார், அவர் சொல்றாரு 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சதுல அப்படின்றாரு. ஆமா, இல்ல நீங்க அது பாருங்க, அதுவாகட்டும். கடைசியில ஒரு குட்டி கதை ஒண்ணு சொன்னாரு, அப்பாவை காணுன்னாரு. ரைட், இது எல்லாமே பார்க்கும்போது அவரை ரொம்ப எளிதாக எடை போட்டவர்கள். நம்ம சேனல்ல நான் லைவ் டிபேட்ல சொன்னேன், அவர் அந்த பதவி ஏற்பு விழாம் போது ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாரு. அந்த பதவி ஏற்பதுக்குள்ள ஒரு டைம்ல அப்பவே சொல்லிட்டேன், திஸ் கை இஸ் நாட் அ யூசுவல் பர்சன். நீங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள்னு. அது திரும்ப திரும்ப இந்த இடத்துலயும் ப்ரூவ் ஆயிட்டு இருக்குன்றத நான் பாக்குறேன். ஆனா இது யாருக்கு சிக்கல் அப்படின்னா, அதிமுகவுக்கு ஒரு பயங்கர சிக்கலா முடியும் நான் நினைக்கிறேன் இந்த விஷயம். ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட மூலதனம். நீங்க 2014 2021 எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தபோது எவ்வளவு வாட்டி இந்த மாதிரி திமுக வெளிநடப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டு போடுற போது மட்டும் தான் வெளிநடப்பு பண்ணாங்க. ஹலோ, எஸ் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் நாகராஜ். சோ ஓட்டு போடும் போது தான் வெளிநடப்பு பண்ணாங்க. இப்ப அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கல. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஏதாவது கேள்வி கேட்டாலும் வெளில போயிடுவாங்க. ஒரு நாள் இபிஐ பத்தி கேட்டா போயிடுவாங்க, ஒரு நாள் கட்சி கேட்டா போயிடுவாங்க. ஏன்னா they can't answer the questions. இப்ப முதல்வருக்கு இருக்கிற 2 பெரிய பிரச்சனைனா லா அண்ட் ஆர்டர் அண்ட் இபி. பட் அது ரெண்டுமே பிரச்சனை தான்றத 2 பேரும் கவர்மெண்ட் ஒத்துக்குச்சு. எங்களுக்கு 6 மாசம் டைம் வேணும்னு கேட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, திமுக அரசியல் செய்வதற்கு தடுமாறுகிறது இத்தனை நாள். ஏன்னா இன்னைக்கு கூட்டணி இறந்துட்டாங்க, என்ன பண்ணணும் தெரியாம. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்வர் பேச்சு ஃபுல்லா இருந்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டு வெளில போயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு இந்த வெளில போற பாலிடிக்ஸ் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ மக்களுக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் திமுக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. அதாவது ஜெயலலிதாவுக்கு கச்சத்தீவு, விஜய்க்கு பார்ட்டி ஃபண்ட். ஐ திங்க் இனிமேட்டு ஒவ்வொரு முறையும் பார்ட்டி ஃபண்ட் சொல்லும் போது இவங்க வெளிநடப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஏன் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளிநடப்பு பண்ணாங்க? அந்த கொஸ்டின் மக்கள்கிட்ட வரும்ல. இப்போ முதல்ல பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்றாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே இவங்க வெளிநடப்பு பண்றாங்க. அப்போ உண்மையில ஏதா இருக்குமோ மக்கள் நினைப்பாங்க. நீ தப்பே செய்யலன்னா அங்க இருந்திருக்கலாமே நினைப்பாங்கல்ல மக்கள். இப்ப அந்த இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு நான் நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் தமிழ்நாடு சட்டசபையை பொறுத்தவரை விஜய் 1, உதயநிதி 0 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. அடுத்த இதுல என்ன நடக்குதுன்றத பாப்போம். அதாவது நான் 0ன்னு சொன்னது வின்னிங் இதுல சொன்னேன், அவரை 0ன்னு சொல்ல. இந்த மேட்ச்ல விஜய் ஜெயிச்சிட்டாரு, உதயநிதி தோத்துட்டாரு, அவ்வளவுதான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.